35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த பங்கு சந்தைனா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. நோட் புக் பேனாலாம் எடுத்துட்டிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம தாத்தா வந்து 1990 ஒரு 10,000 விப்ரோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதில் வந்து அப்போ வந்து பங்கோட ரேட் என்ன அப்படின்னா வெறும் 50 காசு தான். 50 காசுக்கு வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அன்றைக்கி வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் அவர் 1990 ஒரு 5,000 பங்குகள் அவருக்கு வந்து கையில் கிடச்சிருக்கும். 5,000 பங்குகள் வாங்குறாரு. வாங்கிட்டு பேப்பர்லாம் அன்றைக்கி வந்து பேப்பர் இதில் தான் வந்திருக்கும், 2 ஃபார்மேட்டில் தான் வந்திருக்கும். அதை வாங்கி எடுத்து பெட்டியில் வச்சு பூட்டிக்கிட்டு தாத்தா வந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து தாத்தா வந்து ஒரு வாங்கி வச்சு மறந்த பங்கு வந்து அவனுக்கு விப்ரோ கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1992 நீங்கள் நோட் பண்ணுங்கள் இந்த நான் சொல்கிற டேட்டாவை. 1992 அந்த கம்பெனி, அதாவது 92 ஆகஸ்ட் 12ஆம் தேதி 1க்கு 1 போனஸ் தராங்க. நம்மக்கிட்ட நம்ம தாத்தா வந்து ஏற்கனவே 5,000 பங்குகள் வாங்கியிருக்காரு. நம்ம 92 தாத்தாவுக்கு வந்து விப்ரோ கம்பெனி இந்தாங்க வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி தாத்தாவுக்கு ஒரு 5,000 பங்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அப்போ தாத்தாவுக்கு வந்து 5,000 பங்கு வாங்கி வச்சுருந்த 5,000 பங்கு 10,000 பங்கு தாத்தாட்ட மாறிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1995 திரும்ப விப்ரோ கம்பெனி வந்து 24 பிப்ரவரி 95 திரும்ப 1க்கு 1 போனஸ் தராங்க. தாத்தாட்ட ஆல்ரெடி 10,000 பங்குகள் நம்ம தாத்தா கிட்டே இருக்குது. இப்போ வந்து திரும்ப 1க்கு 1 போனஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 20,000 பங்குகளாக நம்ம மாறிடுது. கிட்டத்தட்ட தாத்தா கிட்ட 1995 வாக்கில் விப்ரோ வந்து 20,000 பங்குகளாக மாறிடுது. ரேட் பார்த்தோம் அப்படின்னா 1995 90 காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த விப்ரோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக பங்கோட விலையில் வந்து பெரிய மாறுதல் கிடையாது. 40-50 காசு அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. 40 காசு 50 காசு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. வாங்குறவங்க வந்து வாங்குறாங்க, விற்கிறவங்க விற்பாங்க. அதே 40-50 காசு தான் ட்ரேடிங். அப்புறம் வந்து அந்த பங்கை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20 அக்டோபர் 1997 திரும்ப வந்து அதுக்கு அந்த நிறுவனம் விப்ரோ நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாத்தா வச்சுருந்த 20 பங்குக்கு 2க்கு, அதாவது 1க்கு 2 போனஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு பங்கு வச்சுருந்தோன்னா விப்ரோ வந்து 2 பங்குகள் போனஸ் கொடுக்குறாங்க. நம்ம தாத்தாட்ட ஆல்ரெடி வந்து எவ்வளோ பங்குகள் இருக்குது? 20,000 பங்குகள் நம்ம தாத்தா கிட்டே இருக்குது. நோட் பண்ணிக்கோ. 1997 அக்டோபரில் வந்து 1க்கு 2 போனஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து 20,000 பங்குகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து விப்ரோ கம்பெனி நிறுவனம் கொடுக்குற பங்குகள் எவ்வளோ அப்படின்னா 40,000 பங்குகள் நமக்கு வந்து ஃப்ரீயாக இலவசமாக போனஸாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த நம்மக்கிட்ட இருக்கிற பங்குகளோட எண்ணிக்கை எவ்வளோ ஆகுது அப்படின்னா 60,000 பங்குகள் நமக்கு வந்து வந்துடுது. ஸோ நம்ம தாத்தா வந்து ஒன்றுமே பண்ணல. 1990 வந்து வெறும் 10,000 விப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 97 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60,000 பங்குகள் தாத்தா சேர்த்துட்டாரு. 5,000 பங்குகள் வச்சுருந்த தாத்தா 60,000 பங்குகள் சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, விப்ரோ நிறுவனம் வந்து 1999 காலகட்டத்தில் விப்ரோட பங்குகள் எண்ணிக்கை விலையோட வந்து பார்த்தா ₹100 அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சுக்கு போயிடுது. பார்க்குறாங்க நிறுவனம் வந்து பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி பங்கோட விலை வந்து அதிகமாக இருக்குது, இதை வந்து நம்மகிட்ட வந்து ₹10 ஃபேஸ் வேல்யூ நம்ம பிரிச்சுருவோம், அப்போனா ட்ரேட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம்